நாமக்கல் மோகனூர் சாலையில் தீரன் சின்னமலையின் திருவுருவ படத்திற்கு கவுண்டர் பேரவையின் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் நாமக்கல்லில் இருந்து ஓடாநிலைக்கு வாகனங்களில் பேரணியாக சென்றனர். அப்போது இளைஞர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தில் அதிக ஒலி எழுப்பியவாறும் பைக்கில் ஏறி நின்று ஆடியவாறே சென்றதோடு கார் கதவுகளில் அமர்ந்தவாறும் சென்றனர். நகரின் மைய பகுதியான பரமத்தி சாலை, உழவர் சந்தை, சேலம் சாலை சந்திப்புகளில் வாகனங்களில் வட்டமடித்த இளைஞர்களை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறும் நிலை ஏற்பட்டது. சாலையின் குறுக்கே பைக் மற்றும் கார்களை நிறுத்தியதால் மருத்துவமனை உள்ளிட்ட அவசர தேவைகளுக்காக சாலையில் சென்ற பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். இதேபோல் கரூர் பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த தீரன் சின்னமலை திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு பைக்குகளில் கொடிகளை பிடித்துக் கொண்டு சப்தம் எழுப்பியவாறே சென்றனர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞர்கள். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞர்களை தடுத்து நிறுத்தி அவர்களது கையில் இருந்த கொடிகளை பறித்த போலீசார் ஒரு சிலரின் செல்போன்களையும் பறித்தனர். இதனால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வழியாக ஓடா நிலைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கார் மற்றும் பைக்குகளில் சாறை சாறையாக சென்ற போதே ரேஸ் போலதான் சீறி சென்றனர். கார்களின் கதவுகளில் அமர்ந்து கொண்டும் காரையே குலுக்கியபடி ஓட்டியும் சாலையில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு செய்தனர். இதேபோல் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தீரன் சின்னமலையின் நினைவு மண்டபத்தில் மரியாதை செலுத்திய பல்வேறு கொங்கு அமைப்புகள் நடு ரோட்டில் பட்டாசு வெடித்தும் கார்களை சாயும் அளவிற்கு உலுக்கி ஒரு வழியாக்கியும் காரின் முன்பகுதி மேல் பகுதி கதவுகளின் இருபுறமும் நின்றபடி என அளவுக்கு மீறிய ஆட்களுடன் சப்தம் போட்டபடியே சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.